ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. என்னடா இது, செவ்வாய்க்கிழமை சலூன்கார லீவ் விட்ட மாதிரி ஃப்ளோரே இவ்வளோ காலியாகுது. இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்டா? சரி விடு. எவன் என் டைரி இங்கே வைக்கிறது? இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. அச்சு வாங்கிலாம் உடைக்கிறாரு. ஹாய் விக்கேனா, குட் மார்னிங். ஏண்டா 90s கிட்டா பிறந்து ஒரு தப்பாடா? இப்படி எல்லா பொண்ணும் அண்ணா கூப்பிட்டா கடைசி வரைக்கும் எனக்கு கல்யாணமே ஆகாத போல இருக்க. இந்த கடவுளுக்கு நம்ம மேலே இரக்கமே இல்லைப்பா. விக்கேனா, திரும்பாதரா விக்கி, விக்கேனா, திரும்பாதரா விக்கேனா. விக்கி, உனக்கு காது கேட்கலன்னு நினைச்சிட்டாடா. விக்கேனா, என்னம்மா? குட் மார்னிங். பைத்திய காட்சி. என்னத்த சொல்றது, நல்ல மூட்ல தான் இருக்கா. ஸ்வேதா, சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா என்ன பண்ணுவீங்க? ஊட்டி விடுவேன். இல்லை இல்லை, வாங்கி தருவேன்னு சொன்னம்மா. இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு என்ன பிளான்? என்ன பிளானா இருந்தா உங்களுக்கு என்ன? ஓகே, நாட்டில் நல்லது விசாரிக்கணும் மரியாதை இல்லைடா. ஓகே மகா, உனக்கு என்ன பிளான்? ஹாய் டியூட். ப்ரோ இங்கே இருக்கேன். சாரி. சுவேதா. இறைவா, உனக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? கருமத்தை. ஆஹா, என் மாப்பிள்ள வந்துட்டான்டா. டே மச்சான், என்ன மச்சான் டல்லா இருக்க? ஆஃபீஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் என்னை அண்ணான்னு கூப்பிட்றாளுங்கடா. மச்சான், உன்னை எல்லாம் அண்ணான்னு கூப்பிடுறாங்கடா, என்னை எல்லாம் அங்கிள்னு கூப்பிடுதுங்கடா. கரெக்டாக தான் கூப்பிடுதுங்க. டேய் மச்சான், அங்கே பாரு, முட்டைக்கோசுக்கு முண்டா பணியில் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துக்கிறான்ல. ஆமா, அவனுக்குலாம் ஆள் செட் ஆகுது மச்சி, எனக்கு ஒன்று செட் ஆக மாட்டேங்கிறா. அவனை பார்த்தா உன்னடா தோந்து காப்பி கொட்டையில பால் பாக்கெட் ஊற்றுவாங்களே அந்த மாதிரி இருக்கு மாமா. கேட்டா மாம்போ வித் காம்போவான். என்னத்த சொல்லு. டேய், இப்போ எதுக்கு குரங்கு கொட்டாய் வர மாதிரி வாய் திறந்துருக்க? கைஸ், 10:30 ரிப்போர்ட் ரெடியா இருக்கணும். ஐ வில் பி ஆஸ்கிங். 10:30 எப்படிமா முடிக்க முடியும்? முடிக்கிறோம் 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 மேடம். சார், 10:30 ரிப்போர்ட் ரெடி ஆயிடும். 11 o'clock ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சார் சார். Sorry, Radhika. என்னாச்சு சார்? Something really bad is going to happen here. சார், விளையாடாதீங்க சார். Something is not right here, Radhika. ஏதாவது பேட் ட்ரீமாக இருக்க போகுது சார். Can you call Vicky? சொல்லுங்க சார். விக்கி, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். நைட்டு வெப் சீரிஸ் ஏதாவது பார்த்தீங்களா சார்? யோ, நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது விக்கி. சார், நிறைய வேலை இருக்குது சார், வேலை பார்க்க விடுங்க சார். தேவையில்லாமல் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. நான் சொல்கிறத நீ நம்பல. You know what? We have 15 minutes left.
ராதிகா, ஆஷிஷ் வர சொல்லுங்க. சார் ஆஷிஷ் இல்லை சார். இல்லனா தேடுங்க, எங்க இருக்கான்னு பாருங்க. சார் அவன் ஆஃபீஸ் விட்டு எக்ஸிட் ஆகவே இல்லை சார். நான் சொன்னல ராதிகா. கால் ஸ்வேதா. சார், ஹெச்ஆர் வந்து ஆஷிஷும் ஸ்வேதாவும் எங்கன்னு தேட சொன்னாங்க. அவங்க ஆஃபீஸில் இல்லை சார். உன்னை துரத்தும் உன்னை துரத்தும் ராஜதீரா, நீ உன்னை துரத்தும் ராஜதீரா, நீ மீண்டும் மறுபிறவி எடுப்பாய். 16ஆம் நூற்றாண்டு. ராஜதீரன் என்னும் அரசன் மிகவும் வலிமை மிக்கவனாகவும் அவன் மக்களிடம் அதீத அன்புடையவனாகவும் ஒரு நல்ல தலைவனாகவும் ஆட்சி புரிந்து வந்தான். தன்னை எதிர்த்து வந்த எதிர்ப்படைகளை அழித்து பல்வேறு நாடுகளை கைப்பற்றியும் அவனுக்கு ஆசை அடங்கவில்லை. இந்த உலகத்தையே ஆள வேண்டும் என்ற பேராசையில் அவன் செய்த ஒரு தவறு அவன் சொந்த மக்களுக்கே அவன் செய்யும் துரோகமாக மாறும் என்று அப்போது அவனுக்கு தெரியாது. உலகத்தை ஆள வேண்டும் என்ற பேராசையில் ஒரு நாள் ஒரு நாட்டை அவன் போர் செய்து கைப்பற்றும் நேரத்தில் அந்த நாட்டில் உள்ள ஒரு துறவியை சந்தித்த ராஜதீரனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. தன்னுடைய பேராசைக்காக அப்பாவி மக்களை கொன்று குவித்த ராஜதீரனுக்கு அந்த துறவி தந்த சாபம்தான் அது. உலகை ஆள நினைத்த ராஜதீரனை பார்த்து, கொடூரமாக நீ கொன்று குவித்த மக்களின் உடல்களை பார், அழுகுரல்களை கேள், இரக்கமற்ற உன் செயலால் உன் சொந்த மக்கள் எல்லோரும் உன் கண் முன்னே காணாமல் போவார்கள், அதை பார்த்து நீயும் குற்ற உணர்ச்சியில் மரித்து போவாய் என்று சாபமிட்ட துறவியையும் இரக்கமே இல்லாமல் கொன்றுவிட்டான். அந்த துறவி சொன்னது போல் அடுத்த சில நாட்களில் அவன் நாட்டு மக்கள் அவன் கண் முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறார்கள். முதலில் இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ராஜதீரன் சில நாட்களில் இதன் கொடூர விளைவை உணர்ந்தான். தன் சொந்த நாட்டு மக்கள் தன் கண் முன்னே காணாமல் போனதை உணர்ந்த ராஜதீரன் தன் குற்றங்களை உணர்ந்து இந்த துர்சம்பவங்களை தடுக்க பல கடவுள்களை வேண்டினான். பல புண்ணிய காரியங்களையும் செய்தான். நீண்ட காலத்திற்கு பிறகு அவன் வணங்கிய கடவுளிடமிருந்து அவனுக்கு ஒரு வரம் கிடைத்தது. ராஜதீரா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆனால் உன் மக்களை மீட்க நீ மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுப்பாய். இழந்த உன் மக்களை மீண்டும் பெற இதுவே விதி. சார், வாட்ஸ் ஹேப்பனிங்? எங்க சார் போனாங்க எல்லாரும்? கைஸ், ரிலாக்ஸ். நான் தான் சொன்னல, நம்ம ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோம். யோ, மென்டலையா நீ? எல்லாம் காணாம போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. பிரச்சனை மட்டும் மயிரில் மட்டும் சொல்லுகிற. விக்கி, ஹோல்ட் யுவர் டங். மேடம், இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு மேடம். நான் கிளம்புறேன், என்னால இங்க இருக்க முடியாது. சார், வெளியே கதவு ஓபன் பண்ண முடியல சார். நான் தான் சொன்னேன்ல, we are in a hollow space man. சார், சார், எனக்கு இப்பதான் சார் குழந்தை பிறந்திருக்கு சார். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல சார். சொல்லுங்க சார், எனக்கு புரியல சார், பயமா இருக்கு சார். யோ, உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான் எனக்கும் இருக்கு. I'm telling you guys,
என்னால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். அப்போ காப்பாத்துங்க சார், தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல. சார் என்ன சார் சொல்றீங்க? ராதிகா, யோ எதுக்கு அங்கேயே பார்த்துட்டு இருக்க? என்ன இருக்காங்க? hey, there is a sand timer and அதனால தான் இங்க எல்லா பிரச்சனையுமே. And you know what? We have 3 minutes left. விக்கி, ராதிகா, என்னை நம்புங்க. ஐ நீட் மை டீம் பேக். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஜஸ்ட் கிவ் மீ சம் டைம். கடவுளே, நானும் தாயா கால்ல இருந்து டென்ஷனா இருக்கேன். அண்ட் யூ நோ வாட், இது தப்பிச்சுட்டா we can bring everybody. I don't know